நீதா திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் அதே கூட்டணியில் நீடிக்கிறதா அல்லது தாவேகாவுடன் கூட்டணி சேரப்போகிறதா என்பது குறித்து இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும். இது குறித்த ஆலோசனைகள் சென்னையிலும் டெல்லியிலும் அவசர ஆலோசனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லையா என்பது குறித்து ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுடன் இன்று 12:30 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை காப்பாற்றுவதற்காக இறுதிக்கட்ட முயற்சியில் ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதே போல டெல்லியில் சோனியா காந்தி மற்றும் கார்கே உள்ளிட்டோர் திமுக கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் ஆகியோர் திமுக கூட்டணி தேவையில்லை, தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கலாம் என்று அவர்கள் தரப்பு கருத்து தெரிவிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திலும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் தான் கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் தேர்தலில் போட்டியிடாத இரண்டாம் கட்ட தலைவர்களும், தேர்தலில் சீட்டு கிடைக்காது என்று கருதும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் திமுகவுடன் கூட்டணி தேவையில்லை, தாவேகாவுடன் கூட்டணி செல்லலாம் என்று தெரிவிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் செய்தி தொடர்பாளருமான கோபண்ணா இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு ஒப்பானது என்று அவர் இன்று காலையில் கூட அந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் தாவேகா என்ற ஒரு ஆப்ஷன் வைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி தொடக்கத்திலிருந்தே திமுகவுடன் கூட்டணிக்கு தொடர்பான இந்த நெருக்கடியை அளித்து வருவதால் திமுக தரப்பிலும் 25 இடங்கள் ஒரு ராஜ்யசபா சீட் அதை இன்று 6 மணிக்குள் முடிவு செய்து அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் ராஜ்யசபா வேட்பாளர்களை 4 இடங்களுக்கும் அறிவித்து விடுவோம் என்று முதல் தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த குழுவினர் 2011, 2016 ஆகிய 2 தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் அதிக இடங்களை பெற்று போட்டியிட்டது. இதில் 2011ஆம் ஆண்டு அவர்கள் போட்டியிட்ட போது 63 இடங்களில் அவர்கள் போட்டியிட்டார்கள். ஆனால் வெற்றி பெற்றதோ 5 தொகுதிகள். அந்த 63 தொகுதிகளில் போட்டியிட்டதால் அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சியாகவும் அந்தஸ்தையை இழந்து தேமுதிகவின் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. 63 இடங்களில் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றதால் திமுக அதனுடைய வரலாற்றில் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது காங்கிரஸ் கட்சியால் தான் என்பது தொகுதி பங்கீட்டு குழுவிடம் விலக்கி கூறப்பட்டிருக்கிறது. இதே போல 2016ஆம் ஆண்டு 41 இடங்களில் போட்டியிட்டு 8 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதால் திமுக 89 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு கிட்ட நெருங்கி அதை பின்னே இழுத்ததற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தான் என்பது அப்போதும் திட்டவட்டமாக உறுதியானது. இதனால் திமுகவின் தேர்தல் வரலாற்றில் 2011ஆம் ஆண்டு, 2016ஆம் ஆண்டு இந்த 2 ஆண்டுகளிலுமே 63 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் போட்டியிட்டு திமுகவின் பின்னடைக்கு பெரும் காரணமாக அமைந்தது. இதே போல 2016ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 41 இடங்களில் போட்டி 8 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று அங்கு அதிமுக 2ஆம் முறையாக ஆட்சி அமைப்பதற்கு வழிவகுத்து கொடுத்ததும் காங்கிரஸ் கட்சி தான். இந்த புள்ளி விவரங்கள் மற்றும் அந்த வெற்றி கணக்குகளை வைத்துக் கொண்டுதான் திமுக தரப்பில் இந்த முறை உங்களுக்கு 40 சீட்டு 30 சீட்டுகள் கொடுத்தால் அதில் பாதிக்கு மேல் தோல்வியை தழுவ நேரிடும் என்பதால் 25 இடங்கள் கடந்த முறை வழங்கியது போலவே இந்த முறையும் வழங்குவோம் என்று கூறுகிறார்கள். மற்றொரு காரணம், கூடுதலாக தேமுதிக, மக்கள் நீதி மையம், இது தவிர முக்குளத்தோர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி, இது தவிர கொங்கு இளைஞர் பேரவை என பல கட்சிகள் வந்து சேர்ந்திருப்பதால் கடந்த முறை அளித்த தொகுதிகளை கொடுப்பதே எங்களுக்கு கஷ்டம் என்றும், கடந்த முறை அதிக தொகுதிகள் கொடுத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு இடத்தை குறைத்திருக்கிறது. இந்த முறை தொகுதி பங்கீட்டு குழுவில் 2 சீட்டுகள் தான் கொடுத்திருக்கிறது. கடந்த முறை 2 இடங்களிலுமே வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கு அதே 2 தொகுதிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கும் தொகுதிகளை குறைக்கும் முடிவில் தான் திமுக இருக்கிறது. உங்களுக்கு மட்டும் அதே தொகுதியை நாங்கள் கொடுக்கிறோம் என்று திமுக தரப்பில் கூறப்பட்டு விட்டதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாகவும் தெரிகிறது. இதனால் இறுதிக்கட்ட ஒரு சமரச முயற்சியில் இன்று செல்வ பெருந்தகையும் ப. சிதம்பரமும் முதலமைச்சரின் இல்லத்தில் இன்னும் சில நிமிடங்களில் சந்தித்து பேச இருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போது இறுதி முடிவை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்து விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு தெரிவித்த பின்னர் டெல்லி தலைமையகம் என்ன முடிவு எடுக்குமோ அந்த முடிவை அறிவிப்பார்கள். அதற்கேற்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா இல்லையா என்பது இன்று மாலை ஒரு 5 மணிக்குள் தெரிந்துவிடும். நிகிதா.